ஓம் லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதி கிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் 27ஆம் நாள் 11/7/2026 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று மந்த வாரம் என்கின்ற சனிக்கிழமை. இந்த மந்த வாரத்தில் எந்த ஒரு சுபகாரியங்களையும் ஆரம்பிக்கக்கூடாது, ஒரு சுபகாரியங்களும் செய்யக்கூடாது. இறை வழிபாடுகள், மகாவிஷ்ணுனுடைய வழிபாடு, சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய வழிபாடுகள், சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு, சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வைத்து எள்ளு சாதம் நிவேதனம் வைத்து காக்கைக்கு உணவாக கொடுப்பது, இவ்வாறான சிறப்போடு கூடியது இந்த மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமைகளிலே நாம் எந்த ஒரு சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது என்று நம் முன்னோர்கள் நமக்கு வகுத்தார்கள். இப்பெல்லாம் நம்முடைய வசதிக்காக சனிக்கிழமையில் கல்யாணம் பண்ணுறது, சனிக்கிழமையில் வீடு குடிவுகள் பண்ணுறது, சனிக்கிழமையில் நிச்சயார்த்தம் பண்ணுறது. ஏனால் விடுமுறை நாள் வசதி. சனிக்கிழமை செய்தால் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, வருகின்றவர்களுக்கு வந்து நின்று போக வசதி என்று நாம் நமக்குள்ளே இவற்றை செய்து கொள்வோம். அதனால் பின்விளைவு வருகின்ற பொழுது அப்புறம் நாங்கள் சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் சடங்குகளையும் குறை சொல்லுவோம். சனிக்கிழமையில் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. இறை வழிபாடுகள். தமிழ் மூதாட்டி ஔவை அழகாக சொன்னால், ஒவ்வொன்றாக ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், நல்வழி என்கின்ற ஒவ்வொரு பகுதியாக சொல்லி வருகின்ற பொழுது அதில் அழகாக சொல்லியிருப்பார். அறம் செய்ய விரும்பு என்று ஆரம்பித்து சனி நீராடு. இந்த சனிக்கிழமை உடல் பூராவும் எண்ணெய் வைத்து நாணம் செய்வது சனி நீராடல். அவ்வாறு செய்கின்ற பொழுது எல்லா விதமான உஷ்ணங்களும் குறைந்து வாழ்வு உயர்வு பெறுவதற்கு நம்முடைய உடலை நாம் தூய்மையாகவும் உறுதியாகவும் வைத்துக் கொள்வது. அவ்வாறு இந்த சனிக்கிழமை ஐயப்பனுடைய பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறுகின்ற இடங்களிலே சென்று பிரார்த்தனை செய்யலாம். ஐயப்பனுடைய பஜனைகளிலே கலந்து கொள்ளலாம். அதே போல விஷ்ணு ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனை வழிபாடு செய்யலாம். இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யலாம். குலதெய்வ வழிபாடுகளை செய்து கொள்ளலாம். இவ்வாறு இந்த மந்தவாரம் என்ற சனிக்கிழமை வேறு எந்த சுப காரியங்களை நாம் செய்யக்கூடாது என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். இன்று சனிக்கிழமை நாம் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கின்ற பொழுது ஜாதக ரீதியாக ஏற்படுகின்ற தோஷங்கள், அஷ்டமத்தி சனி, லக்னத்தி சனி, அர்த்த அஷ்டமத்தி சனி, 4ஆம் இடத்திலே சனி, 7 நாட்டு சனி போன்ற இந்த தோஷங்கள் நிவர்த்தியாகின்ற வகையிலே தொடர்ந்து எப்பப்பெல்லாம் நமக்கு சனிக்கிழமையில நேரம் கிடைக்கிறதோ இந்த இறை வழிபாடுகளை செய்கின்ற பொழுது எல்லா சிறப்புகளும் கிடைக்குமா. நமக்கு அட்டமத்து சனி ஆரம்பிச்சது என்றதுக்கு அப்புறம் போய் நின்று சாமி கும்பிட்றதே பலன் இல்லை. 7.5 சனி ஆரம்பிக்க போகுது என்ற எப்போவுமே நாம் அதை ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு செய்து வருகின்ற பொழுது எல்லா தாக்கங்களும் குறைந்து வாழ்வில் உயர்வுகள் எல்லாம் கிடைக்கக்கூடியது. நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சிவன் ஆலயங்கள் நடைபெறுகின்ற பிரதோஷ கால விரத பூஜை வழிபாடுகள், இந்த பிரதோஷ உற்சவங்கள் அவற்றிலும் கலந்து இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலும் நம் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது
நமது சமய கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை அடுத்த சந்ததிக்கு எடுத்து கூறுகின்ற வகையில் ஆண்கள் வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து செல்ல வேண்டும். வேட்டி கட்டித்தான் போகணுங்கிறதுக்காக சிகப்பு வேட்டி, பச்சை வேட்டி, மஞ்சள் வேட்டி, நீல வேட்டி, கருப்பு வேட்டின்னு அவரவர் இஷ்டத்துக்கெல்லாம் இப்போ நாம் ஆலய வழிபாடுகளிலே காணக்கூடியதாக இருக்கிறது. வெள்ளை வேஷ்டி சால்வை அணிந்து செல்ல வேண்டும். இந்த காவி உடுத்துகிறவர்கள், மஞ்சள் சிகப்பு உடுத்துகிறவர்கள், திருமணம் வேண்டாம் என்கின்றவர்கள், இல்லறத்திலிருந்து ஒதுங்குகின்றவர்கள், இவ்வாறான நாம் துறவரம் வேணும் என்று விரும்புகின்றவர்கள் தான் இந்த சிகப்பு மஞ்சள் உடுத்திக் கொள்வார்கள். அந்த வகையிலே நல்ல எண்ணங்களோடு நல்ல மனதோடு உடலும் தூய்மையாக உள்ளமும் தூய்மையாக ஆடையும் தூய்மையாக ஆலய வழிபாடுகளிலே சென்று இறை பிரார்த்தனை ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.